அதிமுக ஆட்சியில் அத்தியாவசிய உணவுப் பொருட்களின் விலை உயர்ந்துவிட்டதாக திமுக பொருளாளர் மு க ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். கன்னியாகுமரி தொகுதி திமுக வேட்பாளர் ராஜரத்தினத்தை ஆதரித்து களியக்காவிளையில் மு க ஸ்டாலின் இன்று பிரச்சாரம் செய்தார். அப்போது பேசிய அவர், தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்து விட்டதாக குற்றம் சாட்டினார். சேது சமுத்திர திட்டத்தை செயல்படுத்த திமுக முயற்சி செய்து வருவதாக கூறிய ஸ்டாலின், அத்திட்டம் நிறைவேறுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து முதலமைச்சர் ஜெயலலிதா நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்ததையும் குறிப்பிட்டார். இன்றைக்கு முதலமைச்சராக இருக்கக்கூடிய அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் நீதிமன்றத்திற்கு சென்று அங்கு மனு போடுகிற போது என்ன மனுவை தந்திருக்கிறார் என்று சொன்னால், தமிழ்நாட்டிற்கு சேது சமுத்திர திட்டம் தேவையில்லை என்ற நிலையைத்தான் அந்த மனுவிலே குறிப்பிட்டு காட்டியிருக்கிறார்கள். இதே ஜெயலலிதா தேர்தலுக்கு முன்பு, அவர் ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு அவருடைய தேர்தல் அறிக்கையில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்று கேட்டால், சேது சமுத்திர திட்டம் தேவை, நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் நிறைவேற்றுவோம் என்று தேர்தல் அறிக்கையிலே ஜெயலலிதா குறிப்பிட்டு காட்டியிருக்கிறார்.